ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி விலாக் வந்து காலையிலேருந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. இந்த விலாக் எடுத்தது வந்து மே 7th. அன்றைக்கி வந்து எங்கள் அக்கா பொண்ணோட பர்த்டே. நான் ஊர்லேருந்து கையில் கூட்டிகிட்டு வந்திருந்தேன்ல, ஸோ அவளுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்தா பண்ணலான் இருந்தேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு மெயினாக வந்து இந்த ஸ்வீட் கார்னு, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் சீஸ், இது எல்லாமே இருந்தால் தான் வந்து அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். பார்த்தோன்னா இது எதுவுமே கிடையாது. அப்புறம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஆர்டர் போட்டுட்டோன்னா ஜெப்டோலேருந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஜெப்டோவில் வந்து அரிகனோஸு, அப்புறம் ஸ்வீட் கார்னு, குடமிளகாய், இது எல்லாமே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சீஸு எல்லாமே ஆர்டர் போட்டு அது ஒரு 10 மினிட்ஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்தாவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வீட் பாஸ்தா, அதனால இதோட கலர் வந்து லைட்டாக கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஸ்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பாஸ்தா மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கிறது. அப்புறம் எதுனா வேறு பிரேக்ஃபாஸ்ட் எதுனா செஞ்சு விட்டுறது. சரி, இன்றைக்கி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதுக்கு தான் வந்து மெயினாக வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸ்வீட் கார்ன் வந்து உரிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா, ஸ்வீட் கார்னில் இந்த ஒரு லேயர் இருக்குல்ல, இந்த ஒரு லேயரை மட்டும் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்த லேயரை நம்ம இந்த மாதிரி கை வச்சு இப்படி இந்த பக்கம் இப்படி சாய்ச்சி விட்டோம்னாலே அழகாக எல்லாமே வந்துடும் தனியாக. நம்ம தனியாக போட்டு ஒன்று ஒன்றையும் உரிச்சு எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நான் வந்து இப்போ அந்த ஸ்வீட் கார்ன் எல்லாமே உரிச்சு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அது எல்லாமே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டு அதை ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம பாஸ்தாவெல்லாம் அதில் போட்டுக்கலாம். அப்படியே இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா வந்து ஒரே ஒரு கேப்சிகம் வந்து இந்த பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால அதை மட்டும் நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலான்னு எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கேரட்டும் வந்து கட் பண்ணிக்கலான்னு அதுவுமே கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து பாஸ்தா வந்து எப்படி வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இது வந்து லைட்டாக ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது நல்லா வெந்திருக்கும். உள்ளே மட்டும் லைட்டாக ஒரு ஒயிட் லேயர் தர்ற மாதிரி இருக்கும். அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. மைதா பாஸ்தாவாக இருந்துச்சுன்னா நல்லா பியூர் வெயிட்டாக இருக்குமா, அதனால வந்து அது பார்க்கல இந்த குழஞ்ச மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சிடும். இது வந்து வீட் பாஸ்தா அப்படிங்கிறதுனால சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே. அதுக்கப்புறம் அந்த பக்கமே வந்து ஸ்வீட் கார்னு வேக வச்சுருந்தோம்ல, ஸோ அதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகமாக இருந்துச்சு. ஸோ ரெண்டையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பாஸ்தாவுக்கு இது எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து பச்சை தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு வச்ச மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி பிசு பிசுன்னு இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வேக வச்சதையுமே எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டுமே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இன்னொன்று ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து பூண்டு. ஸோ அதையுமே வந்து நல்ல குட்டி குட்டியாக ஃபைன் சாப்பாக பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு வந்து முடிஞ்ச வரை நம்ம வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஒரு 2 கியூப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு பூண்டு இருக்குல்ல, குட்டியாக நறுக்கின பூண்டு, அது போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, அப்புறமா வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ், ஆரிகனோஸ் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி பண்ணணும். அதுக்குமே வந்து ஒரு 2 கியூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து மைதா மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். குவான்டிட்டி நிறையா அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த பட்டர்லேயே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாவை. அப்புறம் காலையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுருந்தேன் அந்த பக்கமாக. ஸோ இந்த மாவு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு என்னாச்சுன்னா மாவு வந்து நிறைய இருந்துச்சுல்ல, அதனால என்னாச்சுன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக கட்டி கட்டியாக ஆகிடுச்சு. அப்புறம் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து அதில் ஃபுல்லாக இதெல்லாம் மாற்றிட்டு அந்த கட்டியானது எல்லாமே வந்து திருப்பி ஒரு தடவை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து கடாயில் ஊற்றிட்டு திருப்பி வந்து மிக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுல இந்த மெத்தட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு கட்டி ஆயிரும். நம்ம கம்மியான அளவு பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, கொஞ்சம் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் வந்து செய்யணும் இது. அதுக்கப்புறம் இப்போ ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு மெயினாக வந்து சில்லி ஃப்ளெக்ஸ், ஆரிகனோஸ் வந்து போடணும். அது போட்டுட்டு இது கூடவே வந்து 3 பேக்கெட் வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து துருவுற சீஸு, மொசரல்லா சீஸு இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஸ்லைஸ் தான் இருந்துச்சு, அதனால் அதை தான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சீஸு இது எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆயிடல. இப்போ இது கூட வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் இருந்துச்சுன்னா தான் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த சீஸே போதுமானது தான். இது கூட இன்னும் மொசரல்லா சீஸ் எல்லாம் போட்டோன்னா இன்னுமே வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். அப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு ஒயிட் சாஸ் வந்து நல்ல க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே பாஸ்தா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையுமே இது கூட சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து பாஸ்தா நிறைய ஆயிடுச்சு, அப்புறம் இந்த ஒயிட் சாஸ் வந்து கம்மியாயிடுச்சு. பாஸ்தா நான் அதில் போடவுமே வந்து அந்த ஒயிட் சாஸ் எல்லாம் இழுத்துக்குச்சு நல்லா. கொஞ்ச நேரத்துலேயே வந்து திக்காகிற மாதிரி ஆயிடுச்சு இது. இன்றைக்கி வந்து கையலுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால காலைல எந்திரிக்கவுமே ஃபஸ்ட்டு வந்து அவளை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் போயிட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட சொல்லிட்டேன். அப்புறம் பசங்க எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த பாஸ்தா இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டோன்னா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனாலே வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பசங்கள்லாம் வர சொல்லிட்டேன், சீக்கிரமே வாங்கினேன். ஏன்னா அங்கே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வரவுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சு கொடுத்துடலான்னு சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி சாப்பிடணுமா? பசங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க யூடியூப்பில் வந்து ஏதோ கேம் எல்லாம் விளையாண்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விலாக் வந்து அப்படியே ஈவினிங் வந்து கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பிரியாணி தான். ஸோ நம்ம வந்து பர்த்டே அந்த ஆனிவர்சரி இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலே மெயினாக நம்ம வந்து பிரியாணி தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு தான் அக்கா பொண்ணு வந்து ஈவினிங்கே வந்து கொஞ்சம் வெங்காயம் மட்டும் உரிச்சு வைக்க சொன்னேன். அவன் வந்து வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுட்டா. நான் வந்து இஞ்சி பூண்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இஞ்சி பூண்டுக்கு தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன். சரி, இவங்க வந்து சிக்கன் ஈவினிங் தான் வாங்கிட்டு வர போனாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்க வர்றதுக்குள்ளே கொஞ்சம் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே வந்து கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணிக்கு வந்து நம்ம நாட்டு தக்காளி போடுறத விட இந்த ஃபாரம் தக்காளி போட்டோன்னா அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் இப்போல்லாம் வந்து இந்த நாட்டு தக்காளியை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாரம் தக்காளி தான் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம தொன்னை பிரியாணி பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த தடவை வந்து நார்மலாக ஒரு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலான்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து அரைச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி அரைச்சது இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பத்தாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் இப்போவும் கொஞ்சம் அரைச்சிக்கலான்னு அரைச்சிக்கிட்டேன். எல்லோரும் வந்து திருப்பி வந்து எங்கள் ஹஸ்பண்ட்லாம் வந்து தொன்னை பிரியாணியே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக் தான் அது பண்ணோம், திருப்பியும் அது வேண்டாம் அப்படின்ட்டு தான் வந்து சரி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பிரியாணி பண்ணணும் அப்படின்னாலே ஒரு வித பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த அளவுக்கு பயம்லாம் இல்லை. ஓரளவு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எதையாவது மாற்றி மாற்றி போட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்க்குறது தான். இன்றைக்கி என்ன பண்ணேன்னா வெங்காயமும் அரைச்சி எடுத்துக்கலான்னு அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு தான் வந்து ரொம்பவே லேட் ஆகுமா, அதனால வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கும் பாதி வெங்காயம் வந்து அரைச்சும் எடுத்துக்கலான்னு ஒரு பாதி அளவுக்குள்ளதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பிரியாணிக்கு மசாலா ஒன்று ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடலாம் அப்படின்னு இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறமா வந்து இந்த ஜாதிபத்திரி பூ, அன்னாசிப்பூ, அப்புறம் இந்த பிரியாணிக்கு போடுறது அந்த மராட்டி மொக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டட் தான். நம்ம வந்து இவ்வளோ தான் குவான்டிட்டி அந்த மாதிரிலாம் நான் எடுத்துக்கல. சும்மா என் அறிவுக்கு எட்டின அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையுமே வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கிட்டோன்னா நம்ம கிச்சன் வேறு சின்னமா, அதனால அப்பப்போ எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு ஃபஸ்ட் அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையுமே வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ புதினா மட்டும் மறந்துட்டாங்க லிஸ்ட்டு சொன்னதில். அப்புறமா அவங்க திருப்பி போயிட்டு புதினா வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி சிக்கனும் வந்து ஒரு 3 kg அளவு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சேம் அன்னைக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டனோ அதே மெஷர்மெண்ட்டு தான் நான் வந்து இன்றைக்குமே எடுத்துக்கிறேன். 3 கிலோனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 டம்ளர் அரிசி வந்து அதை அந்த அளவு கணக்கு தான் இன்றைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கறியை வந்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு கறியில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு. எனக்கு இப்போல்லாம் வந்து சிக்கனை வந்து அப்படியே ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது வந்து கொஞ்சம் சிக்கனும் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப இந்த கவுச்சி அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து இப்படியே பண்ணிடுறது. இன்னொரு ரீசன் வந்து நம்ம பிரியாணியில் வந்து தனித்தனியாக ஊற்றிட்டுருப்போம்ல, தயிர் தனியாக போட்டு அதுக்கு வேறு வதங்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வதங்கிடும். டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணி எல்லாருமே வந்தாங்க. ஸோ சீக்கிரமே இந்த வாட்டியும் கட் பண்ணி வச்சிட்டியா, நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னாங்க. நான் ஈவினிங்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, அதனால் அவங்களுக்கு வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புதினா அவர் வாங்கிட்டு வரவும் புதினா உட்காந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 10 டம்ளர் தான், இந்த டம்ளரில் தான் பிரியாணி பண்ணணும் அப்படின்னா இந்த டம்ளர் தான் எடுத்துக்குவேன். ஸோ நிறைய பேர் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மாதிரி 10 டம்ளர். ஏன் 10 டம்ளர்னா பசங்க வந்து நைட் சாப்பிட்றத விட மறுநாள் காலையில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பிரியாணி இருக்கா அப்படின்னு. அதனால் இருந்தாலுமே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 10 டம்ளர் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் பிரியாணிக்கு எல்லாம் சேர்ப்போம்ல, அது எல்லாமே சேர்த்துட்டு இதிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் புதினா வந்து ஒரு கட்டு ஃபுல்லாகவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினா எல்லாம் நல்லா வதங்கவும் இதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறது தான் வந்து பிரியாணிலே கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்லுவேன். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிருச்சுன்னா மித்த வேலையெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நல்லா வதங்கட்டும். அந்த வதங்குற அந்த கேப்பில் வந்து அரிசியுமே கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசியுமே வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தது தான். ஸோ இந்த அரிசி எங்களுக்கு இப்போ பிரியாணிக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. அதனால் இதை தான் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட், வெங்காய பேஸ்ட்டு, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து நமக்கு ஒரு அளவு தெரியுதுல்ல, இவ்வளோ அளவுக்கு உள்ள பிரியாணிக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் நிறையாவே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஏற்கனவே உள்ள பழைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா வதங்கவும் இது கூட வந்து பச்சை மிளகா அப்புறமா வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்படியே நான் வந்து தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறமா வந்து கொஞ்சம் மல்லித்தூள் அப்படியே இது கூட வந்து நம்ம பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையுமே வந்து இது கூட சேர்த்து இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அண்ணி வந்து லைட்டாக செக் பண்ணாங்க. ஸோ டேஸ்ட்டு இந்த உப்பு இதை உரப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொன்னேன். ஸோ அண்ணியுமே வந்து செக் பண்ணாங்க. நம்மளோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னதான் இல்லையா, யாராவது ஒருத்தர் தான் நிற்க முடியும் அந்த இடத்துல. அதனால் யாராவது ஒருத்தர் மட்டும் மாற்றி மாற்றி நின்றுப்போம். அப்புறம் அதெல்லாம் நல்லா வதங்கினதும் சரி நான் வந்து இந்த சிக்கன் எல்லாம் போட்டு அதிலே வதக்கிடலாம் அப்படின்னு நான் அந்த பக்கம் போயிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கனு அது எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து தயிர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சிக்கன் மட்டும் போட்டு வதக்கிட்டோன்னா போதும். இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் சிக்கன் வதங்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கு அதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் நல்லா வதங்கிட்டு சிக்கன் வந்து ஒரு 1/4 பாகம் வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நான் ஏற்கனவே அந்த பக்கம் வந்து சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். அரிசியும் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். ஸோ 10 டம்ளருக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவு கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 டம்ளர் அளவு மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு மிச்ச தண்ணி வந்து வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா கொதி வரவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் நம்ம சிக்கன் செய்யும்போது அதில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் தானே, அதனால் அது பேலன்ஸ் ஆகிக்கும் அப்படின்னு. அந்த டைம்லேயே வந்து கையலுக்குமே வந்து ட்ரெஸ்ஸு பர்த்டே ட்ரெஸ்ஸு போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு தலையுமே கொஞ்சம் சீவிடலான்னு பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணி வந்து மிருட்டிக்காக்கு சீவிட்டுட்டு இருந்தாங்க. கையல் வந்து எப்படின்னா ரொம்பலாம் மேக்கப் பண்ணிக்க மாட்டா, கொஞ்சம் சிம்பிளாகவே தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்தாச்சு. இங்கே வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனுமே வந்து ஒரு 1/2 பாகம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இது எலுமிச்சம்பழம் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணி போட்டுக்கணும். இந்த உப்பு மட்டும் எவ்வளோ போட்டாலும் இப்போ வர்ற உப்பு வந்து உப்பே கரிக்க மாட்டேங்குது, அவ்வளவுக்கு இருக்குது, போட்டுகிட்டே இருக்கணுமா இருக்குது. அதுக்கப்புறம் அரிசியில் வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியுமே போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிடலாம். இதுக்கிட்ட சிரிக்கிற பிரியாணியில் வந்து தண்ணி நல்லா வத்திருச்சு. ஸோ அரிசியும் தண்ணியும் ஈக்குவலான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். எப்போதும் போல் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் பிரியாணி பாத்திரத்தை தூக்கி அதில் வச்சுட்டு தம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே வந்து கொஞ்சம் போல் சுடுதண்ணி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இடிக்கிற கல் இருக்குல்ல அதுவுமே வந்து வெயிட்டுக்கு வச்சாச்சு. இங்கே வா இங்கே வா, என்ன ஒரு வெக்கம், எவ்வளோ அழகா இருக்கன்னு வந்து இங்கே வாடி, இங்கே வா இங்கே வா, ஒன்று அழகை காமி, போட்டுக்கவே மாட்டேங்குத நீ. இன்னும் இந்த காலத்துல போய் இப்படி யாராவது வெக்கப்படுவாங்களா கையில்? இப்படி முன்னாடி வா. எல்லாரும் பாக்குறாங்கன்னா அதான் இப்ப எப்ப கேக் வெட்டுற வர வச்சிருக்கோம். சம்மியம் எல்லாம் பாருங்க எவ்வளவு எடுத்துக்கும். சம்மியம் எல்லாம்
யாருக்கு? சம்யுக்கு தனுக்கு பர்த்டேவா இல்ல கையலுக்கு பர்த்டேவானே தெரியல. அந்த அளவுக்கு 2 பேரும் மேக்கப் போட்டுருக்காங்க. நீங்க 2 பேரும் இவ்வளவு மேக்கப் போட்டு இருக்கிறீங்க. அவ பார்த்தா மேக்கப்பே போட்டுக்க மாட்டேங்கிறா. இதுல சிரிக்கிறா. கையலுக்கு வந்து ஒரே கூச்சம். அந்த நெத்தி சுட்டியெல்லாம் வைக்கவும் வெளியிலே வரமாட்டேன்ட்டா ரூமை விட்டு. அவனா ரொம்ப ஷை டைப்பு. அப்புறம் நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை வா நீ இன்னைக்கு ஒரு நாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 20 மினிட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறமா பிரியாணி எடுத்துடலாம், தம் எடுத்துடலான்ட்டு வந்து எடுத்தேன். சூப்பராக வந்து இருந்துச்சு. இதுவுமே நல்ல உதிரி உதிரியாக, டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் மாடிக்கு வந்துட்டோம். கேக்குமே வந்து வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். சரி எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேக் கட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் முடிக்க வேண்டியது தான். நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கேக்லாம் கட் பண்ணிட்டோம். அப்புறமா தான் வந்து அத்தை வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ லேட்டாக அவங்க சரி வீட்டில் இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கேக் கட் பண்ணோம். அப்புறமா வந்து அப்புறமா பார்த்தா அத்தை வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து திண்ணூறுலாம் பூசி விட்டுட்டு, அப்புறம் அண்ணியுமே வந்து திண்ணூறுலாம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறமா போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து டீனாவுமே வந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து நாங்கள் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அந்த டைமில் அவள் என்னாச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை அவளால் போட்டுகிட்டே இருக்க முடியல. அதுக்குள்ளே கீழே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறமா எல்லாருமே உட்காந்து மாடியிலே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு அண்ணி வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
மேலெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே வர்றதுக்கே வந்து ஒரு 11:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து ஒருத்தன் வந்து சரியாகவே சாப்பிடல. கீழே வரவும் திடீர்னு அவருக்கு பசி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாக சாப்பாடு போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். உள்ளே வந்து 12 மணி ஆக போது, இன்னும் வந்து யாரும் தூங்கவே இல்லை. எல்லாருமே இன்றைக்கி இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அதனால ஃபுல்லாக ஒரே ஆட்டம், கேமு அது இதுன்னு விளாண்டுட்டு உருண்டு பிறண்டு அந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஹாலிடேஸில் தான் விளாண்டு ஆட்டம் போடுவாங்க ஜாலியாக அப்படின்னு நானுமே நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ தூங்குங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விலாகுமே முடியுது. விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.